வரலாறு என்பது வெற்றியாளர்களால் எழுதப்படுவது என்பார்கள். ஆனால் வரலாறு என்பது அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு அரசு இன்னொரு அரசை விழுங்கும் வேட்டை என்கிறார் அரசியல் ஆய்வு அறிஞர் முனைவர் மு. திருநாவுக்கரசு. 1453 நிகழ்ந்த ஒரு போர் எப்படி இன்று உங்கள் சமையலறை எரிவாயு விலையை தீர்மானிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் வாழும் உலகம் அமைதியானதா அல்லது ஒரு மிகப்பெரிய புயலுக்கு முந்தைய அமைதியா? திரைக்கு பின்னால் நடக்கும் அந்த அதிகார அரசியலை இன்று உடைத்து பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் ஏகே. இது திங்க் வித் ஏகே. சமகால அரசியல் என்பது நாம் மேலோட்டமாக பார்க்கும் ஜனநாயகம் சார்ந்ததல்ல, அது அதிகாரத்தின் ஊற்றுக்கண். இன்று நாம் விவாதிக்கப் போகும் புள்ளிகள் அனைத்தும் அரசியலை வெறும் அறிவியலாக பார்க்காமல் அதன் அதிகார மையங்களை உடைத்து பார்க்கும் ஒரு தேடல். சர்வதேச ஒழுங்கு ஏன் இன்று இவ்வளவு குழம்பி போயிருக்கிறது? நாடுகள் ஏன் சுயநலத்தின் உச்சத்தில் நிற்கின்றன? ஆழமாக அலசுவோம். அரசு என்பது ஒரு தர்மஸ்தாபனம் அல்ல, அது அதிகாரம். அதிகாரம் என்பது மற்றொன்றை அழித்து உருவாவது. ஒரு நாடு வல்லரசாக மாறுகிறது என்றால் அது ஏதோ ஒரு நாட்டின் இறையாண்மையை, சாவரினிட்டியை விழுங்கிவிட்டுத்தான் அங்கு அமர்கிறது. 1649 அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வகுத்த இறையாண்மை விதிகளை இன்று அவர்களே காலால் மிதித்து துவைக்கிறார்கள். ஏனெனில் பலவான் வகுப்பதுதான் சட்டம், அந்த சட்டமே அவன் பலவீனப்படும் போது மாற்றப்படும். இன்று யுத்தம் என்பது எல்லைகளில் நடப்பதில்லை, அது உங்கள் பைகளிலும் வங்கிக் கணக்குகளிலும் நடக்கிறது. தாராளமய பொருளாதாரம் என்பது ஒரு கவர்ச்சியான போர்வை, அதற்குள் ஒளிந்திருப்பதென்னவோ காலனி ஆதிக்கம்தான். ஒரு நாட்டின் சந்தையை முழுமையாக கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்த நாட்டின் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே ஒரு கைப்பாவையாக மாற்றுவதுதான் இன்றைய ராஜதந்திரம். 1453 கான்ஸ்டான்டினோபிள் வீழ்ந்தபோது எப்படி ஐரோப்பா அலறியதோ அதே நிலைதான் இன்று ஹார்முஸ் நீர் சந்தியில். அன்று நிலவழிப்பாதை அடைக்கப்பட்டது, இன்று கடல் வழிப்பாதைக்கு ஆபத்து. இந்த நீர் சந்தி முடக்கப்பட்டால் உலக பொருளாதாரம் தலைகீழாக மாறும். மேற்கத்திய நாடுகள் ஏன் இங்கு இவ்வளவு பதற்றமாக இருக்கின்றன? ஏனெனில் ஹார்முஸ் அவர்களின் அதிகாரத்தின் மூச்சுக்குழாய். அரசியலில் நீதி என்பதற்கு இடமில்லை. அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர் செய்யும் அநீதியும் இங்கு நீதியாக கட்டமைக்கப்படுகிறது. அதிகாரத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை நியாயப்படுத்துவதுதான் இன்றைய குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட். உலகம் இன்று ஒரு தெளிவற்ற பாதையில் பயணிக்கிறது. அரசுகள் தங்களின் அதிகார பசிக்காக எதையும் செய்ய துணிந்துவிட்டன. ஹார்முஸ் முதல் உக்ரைன் வரை, தைவான் முதல் மத்திய கிழக்கு வரை நடக்கும் ஆட்டம் ஒன்றுதான். யார் இந்த உலகத்தை ஆளப்போவது? இந்த அதிகார போட்டியில் சாதாரண மக்களின் இறையாண்மை எங்கே இருக்கிறது? இந்த ஆழமான அரசியல் அலசல் பற்றிய உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதேபோன்ற ஆழமான தேடல்களுக்கு இணைந்திருங்கள் திங்க் வித் ஏகே உடன். சிந்திப்போம், செயல்படுவோம். உங்கள் ஏகே.